ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் அப்டேட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பள்ளிகளில் காலி பணியிடங்கள் ஆசிரியர்கள் விவரங்கள் சேகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பதவி உயர்வு பட்டியல் தயாரிக்க பணிகள் தீவிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே விரைவில் இடம் மாறுதல் கவுன்சிலிங் நடத்த ஏற்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 1/12/2025 இந்த நிலவரப்படி இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் கேட்டிருக்காங்க. அது கூடவே 31/5/2026 இதில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் லாஸ்ட்டாக ரிட்டையர்ட் ஆகிறவங்க யார் அப்படிங்கிற ரிசல்ட்டு, அதாவது இந்த மே மந்த்து சரிங்களா, யார் யாரெல்லாம் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்களோ அவங்க லிஸ்ட் கேட்டிருக்காங்க. இதை 15ஆம் தேதிக்குள்ளார அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்குள் தங்களது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு முதன்மை கல்வி அலுவலருக்கு அனுப்ப உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில் அனுப்புங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அரசு மேல்நிலை பள்ளியில் இருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் இவங்களுடைய அந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸு அது எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட வாரியாக கேட்டிருக்காங்க. ப்ளஸ் யாரெல்லாம் ப்ரொமோஷனில் நிரப்புக்கிறதுக்கு தகுதியான ஆள், அதாவது தலைமை ஆசிரியர் பணியிடங்களுக்கு நிரப்புறதற்கு யாரெல்லாமே தகுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட லிஸ்ட்டும் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகும். லாஸ்ட் வரைக்கும் இது வரைக்கும் ஜூன் 4 சொல்லியிருக்காங்க. அது ஃபைனல் டேட்டுன்னு நமக்கு அனௌன்ஸ் பண்ணல. ஸோ ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் நமக்கு ஒரு சில ப்ராசஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான அப்டேட்டு, அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய இடைநிலை பட்டதாரி முதுகலை ஆசிரியர்கள் சரிங்களா, ப்ளஸ்ஸு தலைமை ஆசிரியர்களில் பணியிடங்களை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் யூஜிடிஆர்பிக்கான ஆனுவல் பிளானில் நமக்கு டேட் இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ வரும், ஆல்ரெடி ஏற்கனவே வந்திருக்கணும். இப்போ இந்த எலெக்ஷன் இதெல்லாமே நடந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகி வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ யூஜிடிஆர்பி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பிஜிடிஆர்பி அந்த செகண்டரி டீச்சர்ஸ், ஸோ டிஆர்பியில் நடக்கூடிய எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தற்போதைக்கு எஸ்எம்சியில் போட்டு ஃபில் பண்ணாலும் நமக்கு கண்டிப்பாக நிச்சயமாக தேர்வு வரும். அதனால் தேர்வு எழுதி அரசு பணிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் விருப்பமாக இருக்கீங்களோ அவங்க தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு படிங்க. அதே போல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதிக்குள் ஆசிரியர் இடமாறுதல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பதவி உயர்வு கவுன்சிலிங் இதெல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பதவி உயர்வு கவுன்சிலிங் நடத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 1000 வேக்கன்சி 2000 வேக்கன்சி இருக்குன்னா அந்த ப்ரொமோஷனில் ஒரு 50% போடாங்க. மீதி 50% தான் நமக்கு எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ஸோ நமக்கு ஜூனில் கவுன்சிலிங் இதெல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, பிடிஸில் எவ்வளோ இருக்குது, பிஜியில் எவ்வளோ இருக்குது, செகண்டரியில் எவ்வளோ இருக்குது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம கவுன்சிலிங் கிட்டத்தட்ட 1 மந்த் ப்ராசஸாக நடக்கும். செகண்டரியில் ஆரம்பித்து அதுக்கடுத்து பிடி பிஜி அதுலேருந்து ஹெச்எம்ஸ் போகிறவங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் இருக்கும் சரிங்களா. ஹெச்எம்மோட ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அது முடிஞ்சுன்னா நமக்கு ஃபைனலாக இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ வேக்கன்சி இருக்குது, செகண்டரியில் இவ்வளோ வேக்கன்சி இருக்குது, பிடிஸில் இவ்வளோ இருக்குது, அதுக்கடுத்து பிஜியில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டு அதற்கான முன்னேற்பாடுகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார், தென்காசி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரேணுகா தலைமையில் கல்வித்துறை அதிகாரிகள் இதற்கான பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது திருநெல்வேலி அந்த நியூஸ் பேப்பர் இதில் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதே தான் எல்லா மாவட்டத்துலேயும் அந்த ப்ராசஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு ஒரு சில பேர் டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க, எக்ஸாம் வருமா, நாங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா. நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே நமக்கு யூஜிடிஆர்பிக்கு ஸ்டடி பிளான்லாம் போட்டு கொடுத்துருந்தேன். ஒருவேளை நமக்கு ஜூலையில் நடந்துச்சு, ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்பிலேருந்தே படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜூலை எக்ஸாம் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ பிஜிடிஆர்பியுமே அடுத்தடுத்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகியிருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய வேக்கன்சி கொஞ்சம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க சரிங்களா. மக்களோட மனதளவு கொஞ்சம் ஒரு நல்ல பேர்
எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாமே கொஞ்சம் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா ஒரு சில முயற்சிகள் வந்து எடுப்பாங்க. அது நமக்கான தேர்வாக கூட இருக்கலாம். சரிங்களா? அதனால் தேர்வுக்கு படிக்கிறவங்க ரெடி ஆகிடுங்க. அதே போல் ஒரு சில பேர் எல்லாமே கேட்டுட்ருக்காங்க, ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாமே டெம்ப்ரரியாக இருக்கிறவங்க எல்லாமே பெர்மனன்ட் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு, ஏன்னா லாஸ்ட்டு கவர்மெண்ட்டுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு மதிப்பெண் கொடுத்துருந்தாங்க. இத்தனை வருஷத்துலேருந்து இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா தற்காலிக ஆசிரியர்களுக்கு மட்டும், எஸ்எம்சியில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. நல்லா புரிச்சுங்க. அந்த ஓவிய ஆசிரியர், தையல் ஆசிரியர், இந்த மாதிரி தற்காலிக பணிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் தேர்வு வச்சு அவங்க வந்து போய்க்கலாம் அந்த மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களும் அதே ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இவங்க வந்து அந்த 5 இயர் ஒர்க் பண்ணவங்களுக்கு எதனா மதிப்பெண் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிடிஆர் இருந்தாலும் சரி, அதாவது யூஜிடிஆர்பி படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, பிஜிடிஆர்பிக்கு செகண்டரி டீச்சர்ஸ்க்கு படிக்கிறவங்க அதை வந்து விட்டுறாதீங்க. ஸோ தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணும். எதனாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.